வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஈவினிங் செக்ஷன் வந்து நடக்குது. வேணுங்கிறவங்க ஃபுல் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் கோர்ஸஸ்க்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், அதனால் இதை எடுத்தேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி இருக்குது, பட் சிம்பிள் தான் இந்த கொஷின். ஸோ இனியா சர்டைன் லாங்குவேஜஸ்னு கொடுத்து சன்ரைசஸ் இன் த ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி கோடாயிருக்கான்? எஸ்டி, எஸ்ஆர், எஸ்ஐ, எஸ்ஹெச், எஸ்எஸ் இந்த மாதிரி கோடாயிருன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சன்செட்ஸ் இன் த வெஸ்ட்னு கொடுத்து சர்டைன் கோடட்னு ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் அடுத்தது யுவர் ஹவுஸ் ஃபேஸஸ் ஈஸ்ட்னு கொடுத்து சர்டைன் இது கொடுத்துருக்காங்க. தென் ஹிஸ் ஹவுஸ் ஃபேஸஸ் வெஸ்ட்னு கொடுத்து சர்டைன் கோடட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த கோடடில் லாஸ்ட்டாக இது பார்த்து நம்ம வந்து ஏதோ பெரிய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது குழம்பும். ஸோ பட் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஸோ இதுதான் வந்து அந்த கொஷின் வந்து கம்ப்ளீட்டு. ஸோ ஹவு த வேர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஆர் கோடட் இன் திஸ் லாங்குவேஜ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் மட்டும் பார்த்து நம்ம கோடட் எடுத்தாலே போதுமானது இது இந்த கொஸ்டினில். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. வெஸ்ட் இந்த இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து லாஸ்ட்டாக இருக்கிறதுனால இதுதான் கோடு. லாஸ்ட்டாக இருக்கிறதுனால இதுதான் கோடு. அப்போது எஸ்எஸ்ஸும் எஸ்யூவும் வந்து இதோடைய ஆன்சர். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா எஸ்எஸ், எஸ்யூ இல்லையா? ஸோ தேர்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இது முன்னாடி வந்ததில்லை, இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இது ரிப்பீட்டடாக இனிமேயும் கேட்குறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை எடுத்தேன். ஸோ எ வெப் பேஜ் டிஸ்பிளே த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இன் விச் அண்டர்லைங் த வேர்ட் இஸ் எ லிங்க் டு அனதர் வெப் பேஜ். ஓகே. ஸோ அப்புறம் டிஜிட்டல் டிவைஸ்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ்ட் ஆகும்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிட்ஸ் பெர் செகண்டுன்னு எக்ஸ்ப்ரெஸ்ட் ஆகுமா? ஸோ இது இனிமேல் கேட்கலாம். அப்புறம் பிபிஎஸ் உடைய ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். பிட்ஸ் பெர் செகண்ட் கேட்கலாம். ஓகே. அப்புறம் அனலாக் டிவைஸை எது கனெக்ட் பண்ணுது அப்படின்றதையும், அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ்ட் ஆகுது அப்படின்றதையும் கேட்கலாம். ஸோ அது வந்து ஹெட்ஸ்னு எக்ஸ்ப்ரெஸ்ட் ஆகுது. ஓகே. அப்போது விச் மெத்தட் ஆஃப் டேட்டா ஆர்கனைசேஷன் இஸ் பீயிங் யூஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா ஆர்கனைசேஷன் அப்படின்றது டேட்டானா இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் டேட்டா. இப்போ ஆர்கனைசேஷன்னா கம்பெனின்னு அர்த்தம். ஒரு கம்பெனியில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு அதான் ஆன்சர். ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்னு அர்த்தம். ஸோ அது என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட்னால் இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் ஸ்டோரிங் இமேஜ். அதில் ஸ்டோர் ஆகிருக்கும் இமேஜ், டெக்ஸ்ட் இருக்கும், அண்ட் அதர் கம்ப்யூட்டர் ஃபைல்ஸும் அதில் இருக்கும். தட் அலவுட்ஸ் டைரக்ட் லிங்க் டு த டெக்ஸ்ட்டு. அதிலே இருக்கும். லிங்க்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம தொட்டோன்னா என்ன போகும்? டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் போகும். இமேஜ் இருக்கும், சவுண்ட்ஸ் இருக்கும், டேட்டா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு மெயின் பேஸாக இருக்குது வெப்புக்கு. வெப்னா இன்டர்நெட்டுக்கு ரொம்ப மெயினாக இருக்கக்கூடியது என்னது? ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்றது. ஓகே. ஸோ இட் இஸ் த மெயின் பேசிஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார் த வெப். ஸோ இதான் செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் கேன் பி கல்ச்சுரல் பேரியர்ஸ் இன் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பேரியர்ஸ் கொஷின் வந்து கண்டிப்பாக டிசம்பர் செக்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஷின் நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ வந்தது கிடையாது, கொஞ்சம் முன்னாடி வந்தது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ கல்ச்சுரல் பேரியர்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடியது. ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, அமெரிக்காவில் உள்ளவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது என்ன பேரியர்ஸாக இருக்கும்? லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியர்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து டெல்லியில் உள்ளவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா, ஸோ ஹிந்தி சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ பேசும்போதும் மொழி வந்து தடையாக இருக்கலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் கேன் பி கல்ச்சுரல் பேரியர்ஸ் இன் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ரூம்னால் ஒரு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் இருக்கும்போது அதில் வந்து கல்ச்சுரல் பேரியர்ஸ் இருந்ததுன்னா, வேறு ஒரு நாட்டுக்காரங்களும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் பேரியர்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பேரியர்ஸ்னால் அப்டக்கிள்ஸ், தடைகள்னு அர்த்தம். பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு
மைக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆகிட்டுனா மைக்கில் பேச முடியாது இல்லையா, அதுதான் பேரியர்ஸ். அப்போது கல்ச்சுரல் பேரியர்ஸ்ன்றது வேறு ஒரு நாட்டுக்காரங்களும் நம்மளும் பேசினோன்னா அது எப்படி இருக்கும், கல்ச்சுரல் அவங்களுடைய ஸ்பீக்கிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அப்போ வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு தடையாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டிப்பாக வரும். அப்புறம் லாங்குவேஜ் பேசும்போதே நம்ம ரைட்டிங்கில் எழுதுகிறோன்னா ஒரு பிக்சரோ சிம்பிள்ஸோ எதை பார்த்தாலுமே நமக்கு வந்து புரியாது. ஸோ இப்போ நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, டெல்லிக்கு போகிறீங்க, அங்கே போர்டெல்லாம் ஹிந்தியில் இருக்குது, அதில் உள்ள சிம்பிள்ஸ்லாம் இருக்குதுன்னா அதை பார்த்தா உங்களுக்கு புரியாது இல்லையா. ஸோ அப்போ சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக புரியாது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெரியோ டைப்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ டீச்சர் வந்து வேறு ஒரு லாங்குவேஜாக இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க பேசுகிற ஐடியாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே ஆகாது, அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு ஹிந்திக்கார பொண்ணு வந்து ஸ்டூடெண்ட் புதுசாக வந்திருக்கா அப்படின்னா அவள் பேசுகிற ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து ஐடியாவாக பேசும்போது, ஐடியான்னு தான் அர்த்தம், ஸோ அந்த ஐடியாவை கன்வே பண்ணும்போது அது புரியாது. ஓகே, அப்போ கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் இதுவும் வரும். அப்போது ஏபிசி தான் அதனுடைய ஆன்சர். ஏ வந்து நமக்கு பியும் வரும்போது நமக்கு எந்த ஆப்ஷன்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வராது. ஏயும் பி இதுவும் வருது, இது ஓகே. ஸோ ஏயும் பியும் இது வருது, இந்த ஆன்சர் வராது ஏயும் பியும் வரும்போதே. அப்போது 1 and 2 3 தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது ஏபிசி வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, அப்புறம் இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவல் க்ரியேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, ஸோ அது ஒரு தடையாரெல்லாம் இருக்க போகிறதில்ல. இண்டிவிஜுவல் க்ரியேட்டிவிட்டி நம்ம என் பாட்டுக்கு பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து இன்டர் கல்ச்சுரல் ஓரியன்டேஷன் அப்படின்றது பாசிட்டிவ் தான். அது என்னென்னா இப்போது கான்ஃபரன்ஸ் மாதிரி எல்லா நாடுகளும் பேசுகிறாங்கன்னு வைங்களேன், ஸோ அதான் இன்டர் கல்ச்சுரல் ஓரியன்டேஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அது பாசிட்டிவானது, இம்ப்ரூவ் தான் ஆகும். ஸோ அது தடையாக இருக்காது, பேரியஸாக இருக்காது, ட்ராபேக்காக இருக்காது. ஸோ அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபிசி வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு இதில் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் த கரெக்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சேம் கண்டென்ட் மாதிரி தான் வந்திருக்கு. பட் வந்து இதில் ஒரு சின்ன நேக் இருக்குது, கொஞ்சம் புதுசாக ஒரு அப்டேட் இருக்குது, அதனால் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்யூனிகேஷன்னா என்ன, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க தான் கம்யூனிகேஷன், என்னோடய ஐடியாஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தேட் இஸ் கம்யூனிகேஷன். அப்போது சென்டரும் இருப்பாங்க, ரிசீவரும் இருப்பாங்க. நான் தான் சென்டர், நீங்கள் தான் ரிசீவர். அப்போ கம்யூனிகேஷன் நான் பண்ணும்போது என்ன ஷேர் ஆகும், சென்டிங் மெசேஜ் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். அப்போ சென்டிங், ரிசீவிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங், அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இன்டர்பிரிட்டேஷன், இன்டர்பிரிட்டிங், இதெல்லாம் என்னென்னா விளக்கம் கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்போ ப்ராசஸ் ஆஃப் சென்டிங், ரிசீவிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் த மெசேஜ்னு அர்த்தம். ஓகே, நான் சர்ச் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன் இஸ் சோஷியல் இன்ட்ராக்ஷன். கம்யூனிகேஷனாக இப்போ நம்ம எஃபியில் பேசுகிறது, இன்ஸ்டாவில் பேசுகிறது, இது எல்லாமே சோஷியல் இன்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. த்ரூ மெசேஜ் மூலமாக நம்ம பேசுகிறோம். ஸோ இதுவும் என்னது தான், கம்யூனிகேஷன் தான். இதில் கரெக்டான டெஃபினேஷன் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பியும் சியும் அதில் வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகுது. பியும் சியும் வந்து அதில் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, கீழே பார்த்திங்கன்னா அந்த இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. திங்கிங், ரைட்டிங், சேனலைசிங் த மெசேஜ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ப்ராசஸ் ஆஃப் திங்கிங், ரைட்டிங் அண்ட் சேனலைசிங் த மெசேஜ். இது ஏன் வராது அப்படின்னா, இது இண்டிவிஜுவல் பண்ணக்கூடியது. இப்போ நான் திங்க் பண்ணுறேன், நானே ரைட் பண்ணுறேன். அண்ட் சேனலைசிங்னா ஒரு வாட்ஸ்அப்பில் நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன் மெசேஜை, நான் பண்ணுறேன். என்னோடய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ சென்டரும் ரிசீவரும் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் கம்யூனிகேஷன். ஸோ அதனால் இந்த டி ஆப்ஷன் இதில் எடுக்கலை. ஓகே, அப்போ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றதுனால அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் வருதுன்னு பார்த்திங்கன்னா பியும் சியும் ரைட்டான ஆன்சர். ஸோ 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இது ஃபுல் ஃபார்ம், இதுவும் வரும் நமக்கு ஐசிடியிலேருந்து இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. விபிஎன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இது முன்னாடி இருந்தே உள்ள பேட்டர்ன் தான். ஸோ இது வந்து என்னென்னா ஆன்சர் வந்து விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய். நித்யா.